கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்று விசுவாசிகளுக்குள்ளாக பொதுவாக நமது சமுதாயத்திலும் கூட பாலியல் ரீதியான காரியங்களை குறித்து நாம் வெளிப்படையாக பேச விரும்புவதில்லை. குறிப்பாக நம்முடைய பிள்ளைகள் முன்பதாகவோ இல்லை சபைகளிலோ பாலியல் காரியங்களை குறித்து நாம் பேசுவதற்கு இடம் கொடுப்பதில்லை. பல சபைகளில் திருமணம் செய்து கொள்ளப் போகின்ற நபர்களுக்கு ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங், அதாவது திருமணம்னா என்ன, அதில் என்னென்ன காரியங்கள் உள்ளடங்கி இருக்குது என்று அவங்களுக்கு கவுன்சிலிங் கூட பண்ணுறது கிடையாது. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பாலியல் காரியங்களை குறித்த கருத்துக்கள், தகவல்கள் நம்ம சமுதாயத்தில் எப்படி வருது? நண்பர்கள் மூலமாக, பல முதிர்ச்சியற்ற நபர்கள் மூலமாக தான் அந்த தகவல்களை ஒருத்தர் பெற்றுக்கொள்கிறாங்க. பரிசுத்த வேதாகமும் பாலியல் உறவை எவ்வாறு பார்க்கிறது? அதன் முக்கியத்துவம் என்ன? எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், விவாகம் யாவருக்கும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசூசிப்படாதாயும் இருப்பதாக, வேசிக்கல்லரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். இவ்வசனங்கள் திருமண உறவில் பாலியல் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று நமக்கு நினைவுபடுத்துகிறது. விவாக மஞ்சம் என்ற வார்த்தை திருமணத்திலே கணவனும் மனைவியும் பகிர்ந்து கொள்கிற படுக்கை, தாம்பத்தியம், பாலியல் உறவுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை. 3 கருத்துக்கள் இந்த வசனத்தில். முதல் கருத்து, திருமணம் என்பது பாலியல் உறவை உள்ளடக்கியதே. மேரேஜ் இன்வால்வ்ஸ் a physical intimacy between a man and woman. திருமணம் என்று சொல்லும்போது அதில் ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றாக இணைக்கப்படுகிறார்கள். அவர்கள் இணையும் போது ஒருவர் மற்றொருவர் தேவையை சந்திக்க வேண்டும். அதாவது ஆதாமுக்கு ஏற்ற துணை என்று சொல்லும்போது ஆதாமனுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு நபரை அவனுக்கு கர்த்தர் மனைவியாக கொடுத்தார். அப்போ திருமண உறவுல சோஷியல் நீட்ஸ், அதாவது சமுதாய தேவைகள். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம கூட யாராச்சும் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். அதே மாதிரி வாழ்க்கையில் நிறைய சவால்களை நம்ம சந்திப்பதற்கு துணை வேணும். திடீர்னு ஒருத்தருக்கு உடம்பு சரியாமல் போயிடுச்சு அப்படின்னா இன்னொரு நபர் அவங்களுக்கு உதவி செய்யணும். இமோஷனல் நீட்ஸ், நம்முடைய இன்பம், துன்பம், சுகம், துக்கம், இதையெல்லாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய நபர்கள் வேணும். தென் எக்கனாமிக்கல் நீட்ஸ், பொருளாதார தேவைகள். ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம உயிர் வாழ்வதற்கு பணம் ரொம்ப முக்கியம். அந்த பணத்தை சம்பாதிப்பதையும் செலவு செய்வதையும் அதில் ஒருவருக்கொருவர் நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். சைக்காலஜிக்கல் நீட்ஸ், அதாவது மனோ ரீதியான தேவைகள். சில சமயத்தில் டிப்ரெஷன், மன அழுத்தம் என்று நம்ம சொல்லுவோம். இன்றைக்கி இருக்கிற வேலை இதிலெல்லாம் நிறைய பலு இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குது. அப்போது கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்ட்ரெஸ் பஸ்டர், அதாவது ஒருத்தர் அந்த அப்படிப்பட்ட மனோரீதியான தேவைகளிலே ஒருவருக்கொருவர் துணையாக இருக்க வேண்டும். இதெல்லாம் இருந்தால் மட்டும் போதாது. பாலியல் தேவைகள், செக்ஷுவல் நீட்ஸ் என்று நம்ம சொல்லுவோம். இது இயற்கை தான். எப்படி கோபம் ஒரு உணர்வோ அதே போல தான் இந்த பாலியல் உணர்வுகளும் கடவுள் மனிதனுக்கு கொடுத்தது. இதை நம்ம மறுக்கக்கூடாது. இப்போ இந்த பாலியல் தேவையும் ஒருத்தருடைய தேவையை இன்னொருத்தர் சந்திக்க வேண்டும். இந்த பாலியல் தேவை சரியான விதத்தில் சந்திக்கப்படாத போது தான் சிலருடைய வாழ்க்கையிலே அவர்கள் கடவுளுக்கு விரோதமாக விபச்சாரம் என்னும் பாவத்திலே ஈடுபடும்படியாக தூண்டப்படுகிறார்கள். இப்போ ஒரு நபர் தன்னுடைய சமுதாய, பொருளாதார, உணர்வு ரீதியான பாலியல் தேவைகளை சந்திக்க ஆயத்தமாடனா, இப்போ நான் என்னுடைய மனைவியினுடைய தேவைகளை சந்திக்க ஆயத்தமாக இல்லை அப்படின்னா நான் திருமணமே செய்து கொள்ளக்கூடாது. திருமணம் இதை உள்ளடக்கியது. அதே போல வேதம் என்ன சொல்லுது? விவாகம் யாவருக்கும் கனமுள்ளது அப்படின்னு சொல்கிறப்போ இந்த திருமண வாழ்க்கையில் பாலியல் உறவு என்பது கனமுள்ளதாக பார்க்கப்படுகிறது. அதாவது ஒரு நபர் தன்னுடைய வாழ்க்கை துணைக்கு வாழ்க்கை முழுவதும் உண்மையாக இருந்து அந்த நபருக்குள்ளாக பாலியல் வாழ்க்கையில் திருப்தியாக இருந்து அந்த நபரை பாலியல் வாழ்க்கையில் திருப்தியாக வைத்துக் கொள்வது என்பது கிறிஸ்தவ திருமணத்தின் ஒரு முக்கியமான அம்சமாக இருக்குது. அது கர்த்தருடைய பார்வையில் கனமுள்ளதாக இருக்குது. கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார், கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்கிறார், கர்த்தர் அதை பாராட்டுகிறார். இரண்டாவது,
திருமண பந்தத்திற்கு வெளியே பாலியல் உறவு கர்த்தருக்கு விரோதமான பாவம். அதாவது நான் என்னுடைய கணவனையோ மனைவியையோ தவிர வேற எந்த நபரையும் மனதளவில் நான் நினைத்தாலோ இச்சித்தாலோ இல்லை என்றால் அவர்களோடு உடல் அளவில் நான் சேர்ந்தாலோ அது கர்த்தருக்கு விரோதமான பாவம். என்னுடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக, அதே போல் கணவனையும் இச்சிக்கக்கூடாது. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. அப்போது என்னுடைய மனசையும் நான் பாலியல் ரீதியாக சுத்தமாக வைத்துக்கொள்ளணும், என்னுடைய சரீரத்தையும் நான் பாலியல் ரீதியாக சுத்தமாக வைத்துக்கொள்ளணும். அது ஒரு பாவம். அதே மாதிரி திருமண வாழ்க்கைக்கு முன்பதாக ஒரு நபர் பாலியல் உறவிலே ஈடுபடவும் கூடாது. அதையும் தேவன் வன்மையாக கண்டிக்கிறார். மூன்றாவதாக, கணவனும் மனைவியும் இறுதி வரை தங்கள் திருமண உறவில் பாலியல் பாவத்திற்கு விலகி இருக்க வேண்டும். A husband and wife should keep themselves pure in their sexual life till their end. கடைசி வரைக்கும். அதாவது ஆண்டவர் சொல்றாரு, இந்த பாலியல் பாவம் என்பது ஒரு அவிசுவாசியினுடைய அடையாளம். நரகத்தில் தள்ளப்படுற ஒருத்தன் தான் அப்படி இருப்பான். அவர் 2 வார்த்தை பயன்படுத்துறது பாருங்க, வேசி கள்ளன், விபச்சாரன். இப்போ வேசி கள்ளன் என்பவன் யார்? அது வேசி கள்ளன், கள்ளி என்று சொல்லலாம். ஒரு ஆணோ பெண்ணோ பல நபர்களோடு மனதளவில் இல்லை செல்ஃபோனில் இல்லை பேச்சளவில் இல்லை சரீரத்தில் பலரோடு அவர்கள் மிகுந்த நெருக்கத்தை காண்பிப்பார்கள் என்றால் அது வேசித்தனத்திற்கு சமம். இன்னைக்கு ஒரு சிலர் சரீர பிரகாரமாக தான் பாவம் செய்யலை, ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய செல்ஃபோனில் நம்ம எடுத்து பார்ப்போம் என்றால் அருவருக்கத்தக்க செயல்களை அவர்கள் செய்து வருகிறார்கள். அடுத்து விபச்சாரம். விபச்சாரம் என்றால் என்ன? கணவனுக்கோ மனைவிக்கோ சரீர பிரகாரமாக துரோகம் செய்து வேறொரு நபரோடு நெருக்கமாக இருப்பது. இப்படிப்பட்ட நபர்கள் யாருக்கு சமமாக இருக்கிறாங்கன்னா அவிசுவாசிக்கு சமமாக இருக்கிறாங்க. நரகத்துக்கு போகிறவங்க தான் அப்படிப்பட்ட பாவங்களை செய்வாங்க. அப்போ ஒரு விசுவாசி ஒரு நாளும் இப்படிப்பட்ட பாவங்களிலே ஈடுபடக்கூடாது. இப்போ நான் ஒரு விசுவாசியாக இருப்பேன் என்றால் என்னுடைய கணவன் அல்லது மனைவியினுடைய பாலியல் தேவைகளை உணர்ந்து அவர்களை திருப்தியாக நான் வைத்து கொள்வது கனமான ஒரு காரியம். பவுல் கூட கொரிந்தியருக்கு எழுதும்போது ஜெபத்திற்காக மாத்திரம்தான் கணவன் மனைவி பிரிந்திருக்கலாம். அதுவும் ஒருத்தர் அது 2 பேரும் அதை குறித்து பேசி 2 பேருமே மனப்பூர்வமாக முடிவெடுத்து சில நாட்கள் விலகி இருக்கலாம். மற்றபடி திருமண உறவு என்று சொல்லும்போது அந்த பாலியல் ரீதியான தேவைகளை கணவன் மனைவி ஒருத்தருக்கொருத்தர் சந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த கணவனையோ மனைவியோ தவிர வேற யாரையும் நினைச்சு பார்க்கக்கூடாது, சேரவும் கூடாது. அது பாவம். அப்படி நம்ம செய்வோம்னா அது அவிசுவாசிக்கு சமம். என்னுடைய கணவனுக்காக இருந்தாலும் சரி, மனைவிக்காக இருந்தாலும் சரி, இறுதி வரை கடைசி மூச்சு வரைக்கும் அவங்களுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும். அப்படி இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.